வங்கி திருப்படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். அதில் நேஷனல் அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்டு, புக்ஸ் அண்ட் அதர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்கீமு எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த 8 பக்கம் தான் இதனுடைய இது வந்து மொத்தமே நமக்கு எத்தனைன்னா 8 பக்கம் தான். சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் தான். 4 மாதம் படிக்கிங்கன்னா 4 8 32 பக்கம் தான் இருக்கணும். அந்த 8 பக்கம் கீழே பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருந்தேன், எடுத்து படிங்க. இதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க இப்போ லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் மெயின்ஸில். அப்போ அக்டோபர் இஷ்யூ அடுத்தாப்புல அக்டோபர் இஷ்யூ போடுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் நிறையா 200 பக்கத்தை படிச்சுக்கிட்டு அதில் போய் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு போயில ஒரு 8 பக்கம் படிச்சுட்டு போய் நம்ம ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நான் கவர் பண்ணி முடிச்சிருந்தேன். இப்போ இன்னைக்கு வந்து செப்டம்பர் போடுறேன், நாளைக்கு அக்டோபர் போட்டுறது. அப்புறம் வந்து ஒரு 8 எக்ஸாம் இந்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாம் நடந்திருக்கு. ஒவ்வொன்றுமே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நேஷனலில் உள்ளதான் கேட்காங்க. நேஷனல் அப்பாயின்மெண்ட்லாம் நம்ம 2வது பார்க்கலாம், வரிசையாக போயிடுவோம். நேஷனல் அப்பாயின்மெண்ட் ஏன்னா இப்போ நேஷனல் அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட், நேஷனல் நியூஸு, இன்டர்நேஷ்னல் நியூஸு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நேஷனல் அப்பாயின்மெண்ட் போது இந்தியா லெவலில் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டாபிக் தான், டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. அப்போ ஆர்பிஐயில் வந்து கவர்னர் இருப்பார். ஆர்பிஐயில் வந்து யார் இருப்பாங்கன்னா கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா, டெப்டி கவர்னர் வந்து 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேருமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யார் கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 67th டெப்டி கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 67th ஸ்ரீஸ் சந்துரு முர்மு. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா ராஜேஸ்வர் ராவ். இது நான் வந்து கற்றலில் கேட்டல் நன்று, ஒரு தடவை கேட்டு பிடிஎஃப் எடுத்து உட்காந்து படிச்சிருங்க. அப்போ வந்து ஒருத்தர் இங்கே இருக்கார், யார் சந்திர முர்மு. இது போக யாரெல்லாம் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவிசங்கர், சுவாமிநாதன், பூனம் குப்தா, மொத்தம் 4 பேர். பார்த்து வச்சுக்கிறோம். அப்படியே நெக்ஸ்ட் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் த ரயில்வே போர்டு சதீஷ்குமார். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அடுத்து இது கேட்டுட்டான். 15th வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தது. எப்படிலாம் கேட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா யார்கிட்ட வைஸ் பிரசிடென்ட் ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுடைய ஆர்டிகிள் எத்தனாவது ஆர்டிகிள், ஏன்னா அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் இப்போ ஐபிஎஸ் பிஓவில் கேட்டிருக்கான். வைஸ் பிரசிடென்ட் வந்து தமிழகத்தை சார்ந்தவர் தான், ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன். ஆனால் அவர் வந்து மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தார். அப்போ அந்த மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தது. இது எல்லாமே கொஸ்டினாக கேட்டுட்டான், எதிர்பார்க்கப்பட்ட கொஸ்டின் தான். அப்போ 15th வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன், அதுவும் தமிழ்நாட்டில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா திருப்பூரை சார்ந்தவர். அவர் வந்து ராஜ்யசபா சேர்மனாக இருக்கார். அப்போ ராஜ்யசபா சேர்மன், வைஸ் பிரசிடென்ட், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அவர் வந்து ஃபார்மர் மகாராஷ்டிரா. இதை தான் அப்படியே கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு இதுலேருந்து மட்டுமே 14 கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தான். 8 பக்கம் படிக்கிறோம், 14 கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அப்போ வந்து மகாராஷ்டிரா கவர்னர் வந்து இப்போ வைஸ் பிரசிடென்டாக மாறிட்டார். அப்போ அந்த போஸ்ட்டுக்கு ஒரு ஆளை போடுவாங்களா, அதான் அடுத்த கொஸ்டின். ஆச்சாரியா தேவரட் கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் ஆர்டிகிளும் படிச்சு வச்சுக்கணும். 155வது ஆர்டிகல். நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னா ஸ்ட்ராட்டஜிக்கு நிறைய பேர் நினைக்கிங்க. ஸ்ட்ராட்டஜி கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அதான் ஸ்டாட்டிக். அப்போ கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஆர்டிகல் எத்தனை கேட்டிங்கன்னா 155. அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரு, பிரசிடென்ட். அவருக்கு பதவி பிரமாணம் யார் பண்ணுவான்னா அந்த மாநிலத்துடைய கைகோட்டுடைய ஜஸ்டிஸ் வந்து பண்ணுவார். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடணும். அடுத்து இப்போ வைஸ் பிரசிடென்ட் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு புதுசாக செக்ரட்டரி போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்கன்னா அமித் காரை. இப்போ வைஸ் பிரசிடென்ட்டை வச்சு சுற்றி கண்டிப்பாக கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். கொஸ்டின் ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம் படிக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு நோபல் பிரைஸ் கேட்பானா ஒரு கொஸ்டின் அவுட்டு, புக்கர் பிரைஸ் கேட்பானா ஒரு கொஸ்டின் அவுட்டு, வைஸ் பிரசிடென்ட் கேட்பானா ஒரு கொஸ்டின் அவுட்டு. அப்படி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ் அப்படிம்பாங்க. அப்போ சிடிஎஸ் பார்த்தீங்கன்னா அனில் சௌகான். இந்த அனில் சௌகான் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக அவருடைய பீரியட் வந்து 2022 to 25 முடிஞ்சு போச்சு. இவரை 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 2026 வரைக்கும் இவர் தான் சொல்கிறாங்க. இவர் ரீசெண்டாக இப்போ ஒரு புக் எழுதியிருக்காரு. செப்டம்பர் மாதம் இஸ்வியில் கூட கிடையாது, அக்டோபரில் தான் இருக்குது. என்ன புக் எழுதினாருன்னு கேட்டிங்கன்னா ரெடி RRR ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ரிலவன்ட் ரீசர்ஜென்ட் ஒரு புக் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்தியாவுடைய ஹானரரி அம்பாசிடர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இதில் பேர் இல்லை, அதாவது கீர்த்தி சனோன்
ஏன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டருக்குன்னா ஆண் பெண் சமம், அதுக்கு வந்து ஆனரரி அம்பாசிடராக போட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இருக்கு CGCA, கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா வந்தன குப்தா. இந்த அப்பாயின்மெண்ட்லாம் படிக்க கஷ்டமாக இருக்கும், இல்லை ப்ரியாரிட்டி கொடுத்துக்கிடுங்க. இதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படி ப்ரியாரிட்டி கொடுத்து லாஸ்ட் டைம் லைட்டாக பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு இது என்ன கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் மேட்டருக்கு வந்து கம்யூனிகேஷன் கொடுக்குறது. அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாட்னா ஹைகோர்ட். ஒரு மொத்தம் நமக்கு 25 ஹைகோர்ட் இருக்குது. அப்போது ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 25 ஹைகோர்ட் வரும். 25 ஹைகோர்ட்டு ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. இப்போ வந்து அதை அப்பப்போ புதுசாக போட்டுகிட்டே இருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாட்னா ஹைகோர்ட்டுக்கு போட்டிருக்காங்க பவன்குமார் பீமப்பா பஜந்திரி. இதுக்கு ஆர்டிக்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா 217. ஹைகோர்ட் ஜட்ஜி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாருன்னா கவர்னர். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாம்பே ஹைகோர்ட்டுக்கு யாரை போட்டிருக்காங்கன்னா ஸ்ரீ சந்திரசேகர். மணிப்பூர் ஹைகோர்ட்டுக்கு யாரை போட்டிருக்காங்கன்னா சுந்தர். இப்போ ரீசன் அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய சேர்மன் யாருங்கன்னா சீனிவாஸ் இன்ஜெட்டி. அப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது எப்போ ஆரம்பிக்காங்க கேட்டிங்கன்னா 1992 ஆரம்பிக்காங்க. அடுத்தது BCCI பிரசிடென்ட் மிதுன் மன்காஸ். நெக்ஸ்ட் இது கூட தேவையில்ல. அடுத்தது R வெங்கட்ரமணி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் வந்து 76. இந்தியா சார்பாக வாதாடக்கூடிய ஒரு வக்கீல். இது கேட்கக்கூடியது ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். பொட்டானிக்கல் சர்வே ஏன்னா டைரக்டர் வந்து கனத் தாஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவரை வந்து என்னென்னா அந்த காசிரங்காலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ கனத் தாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மைக்காலஜிஸ்ட். என்னென்னா ஃபங்கை பற்றி படிக்கிறது. ஏன்னா இது கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸு TCA கல்யாணி. அவ்வளோதான், அதுக்கு மேலே அதுக்கு வேறு எதுவும் படிக்கணும் அவசியம் இல்லை. அடுத்தது CSF. ஏன்னா CSF உடைய DG டைரக்டர் ஜெனரல் யாருன்னா பிரவீன் ரஞ்சன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டோ திபெத்தின் பார்டர் போலீஸ்க்கு டைரக்டர் ஜெனரல் யாருன்னா பிரவீன் குமார். இது வந்து பிரவீன் ரஞ்சன், பிரவீன் குமார். அப்பாயின்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கான்செப்ட் ஈஸியாக படிச்சிக்கலாம். அதுமாதிரி இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா யாராட்டும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடென்ட் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, அல்லது வெளிநாட்டில் உள்ள யாராட்டும் அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த நாட்டுடைய கரன்சி என்ன, கேபிட்டல் என்னன்னு படிக்கணும். அதெல்லாம் கேட்டிருக்கேன் ஃபுல்லாகவே. அப்போ இது பார்த்தீங்கன்னா யாருன்னா தாய்லாண்டுக்கு புதுசாக பிரைம் மினிஸ்டர். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் மேலே ஒரு அலிகேஷன் வந்து ரிமூவ் பண்ணி விட்டாங்க. அப்போ புதுசாக வந்தவங்க அனுதீன் சார்னி விராக்குல். அப்போ வந்து நம்ம என்னன்னா தாய்லாண்டுடைய கேபிட்டல் நமக்கு தெரியும் பேங்காக், கரன்சி வந்து பாட். இப்போ ரெண்டுமே படிக்கணும் நீங்கள். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நார்வேயுடைய கேபிட்டல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓஸ்லோ, கரன்சி என்னன்னா குரோன். யூகே இங்கிலாந்து கிடையாது. ஏன்னா யூகேயுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தார், டேவிட் லாமி. ஏன்னா அப்போ யூகேனா என்னன்னு நமக்கு தெரியணும். யூகேனா என்னெல்லாம் வரும், இங்கிலாந்து, ஏன்னா அடுத்தது வேல்ஸு, நார்தர்ன் அயர்லாண்டு, ஸ்காட்லாண்டு. இந்த 4 சேர்ந்தது தான் நமக்கு என்னென்னா யூகே. அப்போ அவங்களுடைய கரன்சி பார்த்தீங்கன்னா பவுண்டு. இது கேட்பான், இது முக்கியமான கொஷின்ஸ். அதாவது நேபாளுக்கு வந்து இடைக்கால அரசாங்கம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இன்டரிம் கவர்மெண்ட்டும்பாங்க, இடைக்கால அரசாங்கம். அப்போ சுசீலா கார்கி, அங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபார்மர் ஜட்ஜி சுசீலா கார்கி. அப்போ வந்து ஜென் இசட் புரட்சி அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2022 ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி வெடித்து அங்கே எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்க. 2024 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புரட்சி பங்களாதேஷ்குள்ளே வந்துச்சு. 2025 அதே மாதிரி புரட்சி வந்து நேபாளில் வந்திருக்கு. அதே மாதிரி என்னங்கன்னா அந்த நாட்டில் அதிகமான கரப்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்தனால 22 ஸ்ரீலங்காவில் அங்கே உள்ள அமைச்சர்கள் எல்லாத்தையும் அடித்து விரட்டினாங்க. அதேமாதிரி பங்களாதேஷில் அடித்து விரட்டினாங்க. இன்னும் அந்த பங்களாதேஷுடைய அதிபர் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நேபாளில் அடித்து விரட்டினாங்க.
அப்போ விளக்கணும்னா அங்கே ஒரு தற்காலிக தலைவர் ஒன்று போட்டிருக்காங்க, சுஷீலா கார்கி. இப்போ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம். அப்போ நேபாளுடைய கேபிட்டல் என்ன கேட்டிங்கன்னா காத்மண்ட். அவங்களுடைய கரன்சி என்னன்னா ரூபி. ஜமைக்கா பிரைம் மினிஸ்டர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ். ஜமைக்காவுடைய கேபிட்டல் என்னன்னா கிங்ஸ்டன். கரன்சி வந்து டாலர். பிரான்ஸுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் ஜெபஸ்டின் லெகார்னோ. பிரான்ஸுடைய அதிபர் யாருன்னு கேட்டிங்கன்னா எமானுவேல் மேக்ரான். பிரான்ஸுடைய கேபிட்டல் வந்து பாரிஸ். கரன்சி வந்து யூரோ. கயானா பிரசிடென்ட் இர்ஃபான் அலி. கேபிட்டல் வந்து சார்ஜ் டவுன். கரன்சி வந்து டாலர். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும், என்ன மாதிரி ஆங்கிளில் படிக்கணும்னு நமக்கு தெரியணும். இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் இது. இனிமேதான் கொஸ்டின் கேட்குற ஏரியா நேஷனல் நியூஸ். இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நமக்கு நேஷனல் நியூஸ் போது இந்தியா லெவலில் முக்கியமான நியூஸ் வெரி ஃபஸ்ட்டுன்னு வந்தால் கண்டிப்பாக படிச்சிடணும். ஏன்னா இப்போ வேர்ல்டு ஃபஸ்ட்டு செராமிக் வேஸ்ட் பார்க் ஏன்னா அனோகி துனியா. செராமிக்னா நமக்கு தெரியும், இந்த பீங்காம் பாத்திரங்கள், அந்த சீனா பீங்காம்ல அந்த செராமிக் பார்ட்டை வச்சு ஒரு பார்க் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசில் புலந்தசார் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் ஒன்று. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ நிறைய வருது அப்படிங்காங்க. இந்த வேல்யூ எல்லாமே பட்ஜெட்டில் இருக்கும். இந்த பட்ஜெட்டுமே நான் ஒரு 16 பக்கம் உங்களுக்கு கொடுத்து எடுத்துருந்தேன். அந்த பட்ஜெட்டில் உள்ள என்னென்ன அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதை இப்போ செயல்படுத்திட்டு இருப்பாங்க. அதை வச்சு தான் அந்த வேல்யூ கேட்குறாங்க. வேல்யூ கண்டு பயப்படக்கூடாது. இதுவுமே பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணதான். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிஎம் மித்ரா பார்க் அப்படிம்பாங்க. இப்போ பிஎம் மித்ராங்கிறது நம்ம ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கணும். பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பரல். அப்போ வந்து இந்த பிஎம் பார்க்குன்னு சொல்லி டெக்ஸ்டைலை டெவலப் பண்ணுறக்காண்டி. ஏன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக ஒர்க்கர்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இருப்பாங்க, ரெண்டாவது எங்கே இருப்பாங்கன்னா டெக்ஸ்டைல் இருப்பாங்க. அப்போ ஒரு 7 பார்க் டெக்ஸ்டைல் பார்க் ஆரம்பிக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் பார்க் வந்து தார் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேசில் ஆரம்பிச்சிட்டாங்க. இது போ 7 இடத்துல இருக்குது. மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, குஜராத், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டில் கூட விருதுநகரில் ஆரம்பிக்கிறாங்க. இது உறுதியாக கேட்பான் அந்த கொஸ்டின். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ். டுகாங்னு என்னென்னா கடல் பசு. கடல் பசுவை பாதுகாக்கிறதுக்காண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அந்த பாக்பேயில் போட்டிருப்பாங்க. பாக் சலச்சந்தி அப்படிம்பாங்க. அந்த இடத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோக்காரன் IUCN வந்து என்ன பண்ணுங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணி அதை பாராட்டியிருக்கான். அதனால் உறுதியாக கேட்குறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அப்போ அந்த IUCN அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் கிளாண்ட். IUCN அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாந்தில் கிளாண்ட். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ். இப்போ அதே இது டுகாங் கன்சர்வேஷன் சென்டர் ஒன்று போடுறாங்க. அது எங்கே போடுறாங்க? தமிழ்நாட்டில் தான். மனோரா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் போடுறாங்க. மனோரா தஞ்சாவூர். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு AI பவர் டிரான்ஸ்லேட்டட் ட்ரைபல் லாங்குவேஜ். இது படிக்கணும் நீங்கள், ட்ரைபல் லாங்குவேஜ். இப்போ பிர்சா முண்டான்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா 150th பர்த்டே வந்து 150th அனிவர்சரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால இந்த ட்ரைபல் லாங்குவேஜ். இப்போ ட்ரைபல் லாங்குவேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் கொடுக்காங்க. AI யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஒரு 6 லாங்குவேஜை செலக்ட் பண்ணி அந்த 6 லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. ஆதிவாணி. இது உறுதியாக கேட்பாங்க. ஆதிவாணி இஸ் த இந்தியா ஃபர்ஸ்ட் AI பவர் டிரான்ஸ்லேட்டட் ஃபார் த ட்ரைபல் லாங்குவேஜ். அதே மாதிரி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி, அதனுடைய நேம் என்ன கேட்பான்? ஆதி சான்ஸ்கிரிட்டி. அப்போ அந்த மாதிரி அது கூட உள்ள ஒரு கொஸ்டின், ஒரு போர்ட்டல் இது. நெக்ஸ்ட் அப்போ வந்து இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் கூட கேட்கலாம். ஜுவால் ஓரம். நமோ பாரத். இப்போ வந்தே பாரத்னு பார்த்த பாஸ்ட் ஸ்டேஜ், இப்போ அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறாங்க. நமோ பாரத்துக்கு வந்து 160 km/h போகும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மெயினாக ரோல் ப்ளே பண்ணது என்னென்னா ரோட்வே, ரயில்வே, ஏர்வே,
வாட்டர்வே. இந்த 4மே இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து பயங்கர டெவலப் பண்ணுவாங்க. 4 லைன் போட்டாங்க, 6 லைன் போட்டாங்க, 8 லைன் போட்டாங்க, ரோடுவேல போயிட்டாங்க. ரயில்வேல பாருங்க, வந்தே பாரத், நம்ம பாரத். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்போர்ட் ஆரம்பிக்காங்க, வாட்டர்வே நிறைய ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டிரான்ஸ்போர்ட்டு. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா லைஃப் லைன் ஆஃப் எக்கனாமி அப்படிம்பாங்க. லைஃப் லைன் ஆஃப் எக்கனாமி, பொருளாதாரத்தின் வாழ்வாதாரம் அப்படிம்பாங்க. அடுத்தது ஆசியாவுடைய லார்ஜஸ்ட் ரயில் ஆப்ரேஷன் கமாண்ட் சென்டர் ஆசியாலேயே குஜராத்தில் சபர்மதியில் போட்டிருக்காங்க. குஜராத்தில் சபர்மதியில் இருந்து லார்ஜஸ்ட் பெரிய ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுற கமாண்டிங் அத்தாரிட்டி, கமாண்டிங் சென்டர். எந்தெந்த ஏரியாலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா. இப்போ வந்து எங்கே இருக்குன்னா சபர்மதியிலேருந்து கொடுக்காங்க. அதான் குஜராத் ஹாஸ் டேக்கன் பெரிய ஸ்டெப் எடுக்காங்க. பிக்கஸ்ட் ரயில் ஆப்ரேஷன் கமாண்ட் சென்டர். இது உறுதியாக கேட்பான். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வெட்லேண்ட் அப்படிம்பாங்க. வெட்லேண்டுங்கிற ராம்சார் சைட் அப்படிம்பாங்க. கேட்பாங்க, உறுதியாக கேட்பாங்க. ராம்சார் சைட்ஸுமாங்க. இந்த ராம்சார் சைட்ஸுங்கிறது ஈரானில், இந்த ராம்சாருங்கிறது ஈரானில் இருக்குது. ஈரானில் 1971 என்னென்னா இந்த வெட்லாண்ட் ப்ரொடெக்ஷன், ஈரநிலங்களை பாதுகாத்தல். இந்த ஈரநிலத்தில் பார்த்தீங்கன்னா பறவைகள் நிறைய வரும், மீன், அந்த மாதிரி ஈரநிலங்களை டிபெண்ட் பண்ணி நிறைய அனிமல்ஸ் இருக்கும், ஏன்னா சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கும். அப்போ அதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 94 வெட்லேண்ட் இருக்குது, ராம்சார் சைட் இருக்குது. அப்போ இதில் என்ன கொடுக்காங்கன்னா அந்த 2 இது கொண்டு வராங்க, 93க்கு கொண்டு வராங்க. 93 பார்த்தீங்கன்னா கோகுல் ரிசர்வையர். கோகுல் ரிசர்வையர் பீகார் தான், எல்லாமே பீகார் தான். ரீசெண்டாக வந்த எல்லாமே உதயப்பூர் லேக். அப்போ வந்து நமக்கு என்னென்னா 93, இது 93, இது 92ன்னு வச்சுக்கிடுவோம். எல்லாமே பீகாரில் இருக்குது. இப்போ புதுசாக 94 சைட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. கோகாபில் 94, இதுவும் பீகார் தான். அப்போ ரீசெண்டாக கடைசி ஒரு 3 சைட்டு கொண்டு வந்திருக்காங்க. 3மே எங்கே தான் இருக்குது, பீகாரில் தான் இருக்குது. அதில் கோகுல் ரிசர்வாயருங்கிறது பீகாரில் பக்சார் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உதயப்பூர் லேக்குங்கிறது சம்பரான் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ பார்த்தா கோகாபிலுங்க கத்திவார் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். இல்லை 93 இருக்குது, இப்போ 94 ஆயிட்டு. அடுத்தது கோல்டு டெசர்ட் பயாஸ்பியர் ரிசர்வ். இந்த பயாஸ்பியர் ரிசர்வ் வச்சு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ அதில் கோல்டு டெசர்ட் புதுசாக சேர்த்துருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது, கோல்டு டெசர்ட் கொடுக்காங்க. மொத்தம் இந்தியாவில் 18 பயாஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அதில் நெட்வொர்க்குன்னு சொல்லி 13 கொண்டு வர்றாங்க. அந்த 13வது நெட்வொர்க் தான் கோல்டு டெசர்ட் பயாஸ்பியர் ரிசர்வ். அதான் இதில் கொடுக்கான். யுனெஸ்கோ உடைய வேர்ல்டு பயாஸ்பியர் ரிசர்வ் நெட்வொர்க். அதை என்ன சொல்லுவாங்கன்னா யுனெஸ்கோவுடைய மேன் அண்ட் த பயாஸ்பியர் ப்ரோக்ராம் லிஸ்ட் அப்படிங்காங்க. மொத்தம் இந்தியாவில் 18 இருந்தாலும் நெட்வொர்க்குன்னு பார்க்கும்போது 13வது. இந்த பயாஸ்பியரை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமுத்திர பிரதக்ஷனா. ஏன்னா சமுத்திரனா கடல்னு தெரியும், பிரதக்ஷனா சுற்றி வர்றது. அப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர், முப்படைகளில் உள்ள பெண்கள், ஒரு 10 பெண்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா கடல் வழியாக சுற்றி வர்றாங்க. அப்போ அது எந்த கப்பல்னு சொல்லி கேட்கலாம். அதான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வெஷல் நேம் வந்து IASV திரிவேணி. அடுத்தது இது கேட்டுட்டான், எக்ஸாமில் கேட்டுட்டாங்கிற அந்த அளவுக்கு முக்கியம். இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேம்போ பேஸ்டு பயோ ரிஃபைனரி. பயோ ரிஃபைனரி எத்தனால் பிளெண்டிங் அப்படிம்பாங்க. எத்தனால் பிளெண்டிங், அது பெட்ரோல் எத்தனால். 80% பெட்ரோல், 20% எத்தனால் சொல்லிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா சுகர் கெயின்லேருந்து எடுத்தாங்க எத்தனால். அப்புறம் மக்காச்சோளத்துலேருந்து எடுத்தாங்க மைஸ். இப்போ புதுசாக மூங்கிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மூங்கில் இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குன்னா அஸ்ஸாம் தான். கண்ணை மூடி போட்டிருந்தோம், கோலாகாட் டிஸ்ட்ரிக்ட், அஸ்ஸாம். இது எதுக்காண்டி இருக்குன்னா இந்த எய்ம் டு பூஸ்ட் கிரீன் எனர்ஜி. இப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இன்டர்நேஷனல் நியூஸ். இப்போ நேஷனல் நியூஸ்லாம் பார்த்தா ஓரளவுக்கு நேஷனல் நியூஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இன்டர்நேஷனல் நியூஸ்ங்கிறது நீங்கள் எப்படி படிக்கணும்னா ட்ரம்பை மையப்படுத்தியே படிச்சிடணும். ஃபஸ்ட்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார தடை பண்ணுறாரு. H1B விசா வந்து அமௌண்ட்டை தூக்கி விடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நோய் இருக்கிறவங்க அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுங்காரு. ஒரு 8 நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அமைதி ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன் அப்படிங்காரு. அப்போ எல்லா இடத்துலையும் அவர் தலையிட்டே இருப்பார். அவரை மையப்படுத்தி அவரால் படிச்சுக்கிடணும். இப்போ பாருங்கள் அடுத்தல. அப்புறம் இந்தியாவுக்கு இன்டர்நேஷனல் ட்ரம்பை மையப்படுத்தி படிக்கணும். அப்புறம் இந்தியா வந்து சில நாடுக்கு வந்து கட்டுப்பட்டு நடப்பாங்க, பெரிய பெரிய நாடுகளுக்கு. அதனால இந்தியாவுக்கு கட்டுப்பட்டு சில நாடுகள் நடக்கும். அப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மொரிஷியஸுடைய பிரைம் மினிஸ்டர் நவீன் சந்திர ராம்கோலம்
இவர் வந்து என்னன்னா இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தார். விசிட் பண்ணும்போது அப்போ மொரிஷியஸுடைய கேபிட்டல் என்னன்னு படிக்கணும். போர்ட் லூயிஸ். கரன்சி என்ன? ருபி. இன்னைக்கு பேப்பரில் கூட ஒரு நியூஸ் இருக்குது. இந்த மொரிஷியஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சப்போர்ட்டில் ஒரு ஏர்போர்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, ஹனி மந்துரா. இன்னைக்கு பேப்பரில் இருக்கு. இதில் முக்கியமான நியூஸ். மொரிஷியஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னு கேட்டிங்கன்னா, சேட்டலைட் ட்ராக்கிங் கம்யூனிகேஷன் ஸ்டேஷன் ஒன்று போடுறாங்க. சேட்டலைட் ட்ராக்கிங் கம்யூனிகேஷன் சேட்டலைட் போடுறாங்க. எங்கே போடுறாங்கன்னா, சாக்கோஸ் ஆர்கிபெலஜா. என்ன? சாக்கோஸ் ஆர்கிபெலகான்னா குரூப் ஆஃப் ஐலாண்டுன்னு அர்த்தம். தீவுகளின் கூட்டம் இந்தியன் ஓஷனில் இருக்குது. இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் எங்கே இருக்குன்னா, இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் நம்ம கீழே இருக்கு இந்தியன் ஓஷன். இதில் ஒரு தீவு இருக்குது. அந்த தீவு வந்து டியோ கார்சியா அப்படிம்பாங்க. இது யூகே யூஎஸ்டி மிலிட்ரி பேஸ். இது பக்கத்தில் தான் அந்த தீவு இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க சாக்கோஸ் ஆர்கிபெலகா, தீவுகளின் கூட்டம். அதனால் இது கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பூட்டான் செரிங் டோப்கே, அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்போ பூட்டானுடைய கேபிட்டல் என்ன கேட்டிங்கன்னா திம்பு. கரன்சி கேட்பாங்க. என்ன? கல்ட்ரம். என்ன சைலண்டு கல்ட்ரம். அடுத்தது எர்த்துகோய்க். இப்போ ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா நான் ஹர்கார் அப்படின்னு ஒரு ப்ராவின்ஸ் வந்து எர்த்துகோய்க் வந்திருக்கு. அப்போ நம்ம அண்டை நாடுங்கும் போது கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் சிங்கப்பூருடைய பிரைம் மினிஸ்டர் லாரன்ஸ் வோங் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அப்போ சிங்கப்பூருடைய கேபிட்டல் என்ன? சிங்கப்பூர் சிட்டி. கரன்சி என்ன அப்படின்னா டாலர். பிரேசிலில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் ஜெயர் போல்சானரா, அவர் 27 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. அட் ப்ரெசன்ட் யாருன்னா லூலா டி சில்வா, பிரேசிலுடைய. ஏன்னா பிரேசில் முக்கியமானது. இப்போ வந்து நமக்கு COP30 கிளைமேட் சேஞ்ச் மாநாடு அங்கே நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. வேற இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் AI ஜென்ரேட்டட் மினிஸ்டர். ஏன்னா எந்த கவர்மெண்ட்னா அல்பேனியன் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய பேர் என்ன? டீலா. இது எதுக்குன்னா, இந்த ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்ம் சைன் ஆகுது, ஒரு டெண்டர் விடுறாங்க. அப்போ ஒரு மினிஸ்டர் உள்ளே இருந்தால் கண்டிப்பாக கரப்ஷன் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ AI டெக்னாலஜியில் அப்ரூவல் கொடுக்குறது எப்படி கொடுக்குறதுன்னு அதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துனா அது கொடுத்துரும். அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அல்பேனியன் கவர்மெண்ட். பவர் ஆஃப் சைபீரியா 2 கேஸ் பைப்லைன், ரஷ்யாவுக்கும் சைனாக்கும். அப்போ அமெரிக்காவுக்கு எதிரான நாடு எதுனா ரஷ்யா சைனா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சைபீரியாங்கிறது ரஷ்யாவை குறிக்கும். அவங்க கேஸ் பைப்லைன் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்கினா பாசா, மாலி, நைஜர், இந்த 3 நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்லேருந்து வெளியே போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் எங்கே இருக்குன்னா ஹேக், நெதர்லாண்டில் இருக்குது. ஏன் வெளியே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக டெரரிஸ்ட் இண்டெக்ஸில் நம்பர் 1 அவன் தான். பர்கினா பாசோ டெரரிஸ்ட் அதிகமான நாடு. பர்கினா பாசோ அவன் தான் ஃபஸ்ட்டு. அப்போ டெரரிஸ்ட் அதிகமாக இருக்கும்போது அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு கடமைப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதை விட்டு வெளியே போகிறாங்க 3 பேரும். அப்போ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹை பவர் லேசர் சிஸ்டம், அயன் பீம். ஆக்சுவலாக இஸ்ரேல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பயங்கரமான ஆள். அமெரிக்காவே கண்ட்ரோல் பண்ணுறான். உளவுத்துறையில் பயங்கரமான ஆள். அவன் வந்து அயன் டோம்னு ஒன்று வச்சுருக்கான். அப்போ வேற ஒரு நாட்டுக்காரன் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள ஒரு மிசைல் அனுப்புகிறான்னு வச்சுருங்களேன். இவன் என்ன பண்ணோன்னா அதை டிடெக்ட் பண்ணி இவன் வந்து என்ன பண்ணோன்னா அயன் டோம்னு ஒன்று அனுப்பி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவான், அந்த மிசைலை உள்ளே வராமல். இப்போ அதுக்கு அட்வான்ஸாக ஒன்று கண்டுபிடிக்கான், அயன் பீம்னு. அது என்ன பண்ணுறான்னா, அயன் பீம்னு என்ன கேட்டால் லேசர் லைட்டை அனுப்பி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். அதான் அயன் பீம். அப்போ எந்த கவர்மெண்ட்னா இஸ்ரேல் கவர்மெண்ட். அப்புறம் H1B விசான்னு ஒரு விசா வந்து ஆக்சுவலாக 1.32 lakhs தான் அதனுடைய மதிப்பு. அதை வந்து இடையில இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணால் 88 லட்சமாக மாற்றி விட்டார். அப்போ அது நிறைய பேர் இந்தியன்ஸ் அங்கே போக முடியாது. அப்போ சைனாக்காரன் என்ன பண்ணாங்கன்னா அந்த K விசான்னு உள்ள கொண்டு வரான். அவன் ஒன்று அறிமுகப்படுத்துகிறான். எதுக்காண்டி கொண்டு வரான்னா, இப்போ நம்ம இந்தியன்ஸ்லாம் அங்கே போய் வேலை பார்க்காங்கன்னா யார் வேலை இந்தியன்ஸில் உள்ள டேலண்டான ஆளுக்கு அமெரிக்காவில் வேலை பார்க்காங்க. அப்போ டேலண்டான ஆளுக்குலாம் அவன் இழுக்க பார்க்கான். நெக்ஸ்ட்டு 80th செஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஆக்சுவலாக யுனைடெட் நேஷனை வச்சு நல்லா படித்து வச்சுக்கணும். யுனைடெட் நேஷனுக்கு மொத்தம் 6 ஆர்கான் இருக்கும். அதில் ஒரு ஆர்கான் தான் இந்த ஆர்கான். இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3rd Tuesday இதனுடைய மீட்டிங் நடக்கும். இது எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. அப்போ இங்கே தலைமை தாங்கினது யாருங்கன்னா ஜெர்மனியை சார்ந்த அன்னலீனா
பேர்பாக் அவர் தான் தலைமை தாங்குறாரு. இந்த 80 செஷனில் தீம் என்ன கொடுக்காங்கன்னா, பெட்டர் டுகெதர் 80 இயர் அண்ட் மோர் ஃபார் பீஸ் டெவலப்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாகிஸ்தான் அண்ட் சவுதி அரேபியா ஹேவ் ஏ ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். ஆக்சுவலாக நேட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க. நேட்டோங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அட்லாண்டிக் ஓஷனில் நார்த்தில் இருக்கக்கூடிய ஒட்டி இருக்க பார்டர் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக ஒரு 32 கண்ட்ரி இருக்கும். ஏன்னா அந்த இப்போ இது நேட்டோ ஆர்கனைசேஷன் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இந்த 32 நாடில் ஏதாட்டும் ஒரு நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வந்ததுன்னா மிச்சம் 31 நாடு வந்து சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணும். இதில் தான் உக்ரைன் வந்து இதில் மெம்பர் ஆக ஆசைப்பட்டான். மெம்பர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் யார் வந்து அட்டாக் பண்ணா, ரஷ்யா வந்து வார் இன்னும் போயிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமிக் நேட்டோ அப்படிங்காங்க. இஸ்லாமிக் நேட்டோ அப்படிங்காங்க. அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சவுதி அரேபியாவும் பாகிஸ்தான் போட்டிருக்காங்க. உனக்கு ஒரு பாதிப்புனா நான் வருவேன், எனக்கு ஒரு பாதிப்புனா நீ வரணும். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக்கினா, சவுதி அரேபியாங்கிறது இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. இப்போ அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, மியூச்சுவல் அக்ரிமெண்ட். ஏன்னா அவன் தான் கொடுக்குறான். அண்டர் திஸ் அக்ரிமெண்ட் அட்டாக் ஒன் கண்ட்ரி வில் பி கன்சிடர் அண்ட் அட்டாக் ஆன் அதர் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரி இப்போ சவுதி அரேபியா அட்டாக் பண்ணால் பாகிஸ்தான் அட்டாக் பண்ண மாதிரி, பாகிஸ்தான் அட்டாக் பண்ணால் சவுதி அரேபியா அட்டாக் பண்ண மாதிரிங்க. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு விட்ருக்காங்க. அடுத்தது, இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சிகுருங்கிறவர் ரிசைன் பண்ணார். புதுசாக ஒரு லேடியை போட்டிருக்காங்க, சானாய் டக்காச்சி. இது கேட்கலாம், ஃபஸ்ட்டு உமன் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர். எந்த கட்சின்னு கேட்கலாம், லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்க, அப்பாயின்மெண்ட்டு நேஷனல் இன்டர்நேஷ்னல் பார்த்தோம், அடுத்த நியூஸ் பார்த்தோம், நேஷனல் நியூஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்தோம். அடுத்தது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்குது. யூனியன் டெரிட்டரின்னு பார்க்கும்போது 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஸ்டேட்டுங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி மாதிரி, யூனியன் டெரிட்டரி டைரக்ட் கண்ட்ரோல் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பைராபி சைராங் நியூ ரயில் லைன் மிசோரமில் போடுறாங்க. இதெல்லாம் கேட்பாங்க. இது இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் ஃபார் த ஃபஸ்ட் டைம். மிசோரமுக்கு இந்தியன் ரயில்வே ஃபஸ்ட் டைம் உள்ள நுழையுது. இந்த ஃபஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை வந்து அழுத்தி படிச்சிடணும். லோக்கல் எக்கனாமிக் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் எங்கே போடுறாங்கன்னா கர்நாடகாவில் போடுறாங்க. லீஃப் அப்படிங்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரோக்ராம் சப்போர்ட் டு Tier 2 Tier 3 டவுன். இப்போ ஒரு Tier 1 இருக்குன்னு வச்சுருங்களேன், இப்போ பெங்களூர் இருக்குன்னு வச்சுருங்க, இங்கே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். இப்போ Tier 2ங்கிறது அடுத்தது, Tier 3ங்கிறது அதுக்கு அடுத்தது. அப்போ இங்கே உள்ள எல்லாத்துக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி விட்டாங்கன்னா எல்லாமே அந்த ஒரே இடத்துல குமிறது குறையும். அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஆப்ரேஷன் சொர்ணா. இது வந்து என்ன, சொர்ணாக்கு ஃபுல் ஃபார்ம் இதான், சொர்ணமுகி வாட்டர் பாடி ஆக்ஷன் ஃபார் ரிவர் அண்ட் நல்ல அவேர்னஸ். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கங்கை ரிவரை சுத்தப்படுத்துறதுக்கு நிறைய கங்கா அந்த கங்கை இந்த கங்கை நிறைய ஸ்கீம் போட்டாங்க. அதே மாதிரியே திருப்பதி இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஓடக்கூடிய ரிவர் தான் சொர்ணமுகி. அதை திருப்பதி அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து அதை வந்து என்ன செய்யறாங்க, க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஈவெண்ட் அண்ட் சமிட். அடுத்தது ஈவெண்ட் அண்ட் சமிட். செமிகான் இந்தியா, இது கேட்பாங்க, நியூ டெல்லியில் வச்சு நினைக்கும். செமிகண்டக்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின். விக்ரம் 3201. இது வந்து செமிகண்டக்டர் யார் சேர்ந்து கண்டுபிடிக்காங்கன்னா 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிப்பாங்க. ISRO உடைய செமிகண்டக்டர் லேப் வந்து சண்டிகாரில் இருக்கும். அவங்களும் விக்ரம் சாராபாய் சென்டர்னு இருக்கும், திருவனந்தபுரத்தில் இருக்கும். அவங்களும் சேர்ந்து இந்த சிப்பை கண்டுபிடிக்காங்க. இப்போ செமிகண்டக்டர் ஒரு மாநாடு இங்கே வச்சு நடத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா CCC கம்பைன் கமாண்டர் கான்ஃபரன்ஸ். ஏன்னா இந்த மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா கொல்கத்தாவில் வச்சு நடந்துச்சு. இதனுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயர் ஆஃப் ரீஃபார்ம். ஆக்சுவலாக இந்த வருஷம் 2025 யுனைடெட் நேஷன் என்ன தீம் வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா, இயர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் குவாண்டம் இயர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு வச்சுருக்கான். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் டிஃபென்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம இதான் வச்சுருக்கோம், இயர் ஆஃப் ரீஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் த ஃபியூச்சர். அடுத்தது 5th கோஸ்ட் கார்டு குளோபல் சமிட் 2027 சென்னையில் நடக்க போகுது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4th கோஸ்ட் கார்டு சமிட் ரோமில் வச்சு நடந்துச்சு. அங்கே வச்சு தான் அடுத்த மாநாடு என்ன சொல்லியிருக்காங்க, சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்கனைசேஷனை பற்றி ஸ்ட்ராட்டஜிக்காக தெரிஞ்சுக்கிடணும். பிம்ஸ்டெக்னா பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தம் ஒரு 7 நாடு இருக்குது. 97 ஆரம்பிக்காங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டாக்காங்கிறது பங்களாதேஷுடைய கேபிட்டல். அப்போ பிம்ஸ்டெக் யங் லீடர் சமிட் வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்ததுன்னா குவஹாத்தி அஸ்ஸாமில் வச்சு நடந்திருக்கு.
ஃபஸ்ட்டு வேர்ல்டு டீக் கான்ஃபரன்ஸ் கொச்சின்ல வச்சு நடந்திருக்கு. இப்போ தேக்கு மரம் அதிகமாக கேரளாவில் கிடைக்கும் நான் வச்சுக்கிடுவோம். அடுத்தது 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் கவர்னன்ஸ். ஏன்னா கவர்னன்ஸ் கான்ஃபரன்ஸ் விக்சித் பாரத் சிவில் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எங்கன்னா விசாகப்பட்டினத்தில் வச்சு நடக்குது. AI இம்பாக்ட் சமிட் 2026 யார் தலைமை தாங்கன்னா இந்தியாவில் வச்சு நடக்க போகுது. அது முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் வச்சு நடக்க போகுது. அப்போ கேட்பாங்க 2026. அப்போ 2025 எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாரிஸ். 2026 நியூ டெல்லியில் வச்சு நடக்க போகுது. இந்தியாவில் நியூ டெல்லியில் வச்சு நடக்க போகுது. ஷாங்காய் கேட்டுட்டான். ஏன்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட். இது ஆக்சுவலாக SCO அப்படிம்பாங்க. 2001 ஆரம்பிக்காங்க. 2017 இந்தியாவும் பாகிஸ்தான் மெம்பர் ஆகுது. இப்போ வந்து இதில் எத்தனை கண்ட்ரிக்குன்னா 10 கண்ட்ரிக்கு. லாஸ்ட் மெம்பராக சேர்ந்து பெலாரஸ். இதில் என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து சைனாவும் நம்மளும் எதிரி. ஆனால் திடீர்னு ட்ரம்ப் நம்ம கூட சண்டை போட்டார். அதனால ட்ரம்புக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்கான சைனாக்கு நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சைனா போயிருந்தார். இந்த மாநாடு எங்கே நடந்து கேட்பான், டியான்ஜின். அதனுடைய தீம் என்னன்னா, அப்ஹோல்டிங் த ஷாங்காய் ஸ்பிரிட் SCO ஆன் த மூவ். நெக்ஸ்ட் மீட்டிங் 2026 கிர்கிஸ்தான் இதில் பிசெக்கில் வச்சு நடக்க போகுது. 2027 எங்கே நடக்க போகுதுன்னா நமக்கு பாகிஸ்தானில் வச்சு நடக்க போகுது. அடுத்த G20 மாநாடு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்குது. ட்ரம்ப் நேற்று கூட பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த மாநாடுக்கு போக மாட்டேன், ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஃபுல்லாக வயலேட்டாக இருக்குது, நான் போக மாட்டேன், அடுத்த வருஷம் எங்கள் ஊரில் தான் நடக்கு, நான் பார்த்துக்கிறேங்க. அவர் 2026 சமிட் எங்கே நடக்க போகுதுன்னா மியாமி, ஏன்னா சவுத் புளோரிடாவில் வச்சு நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஜெக்ஸ் 25 ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன். ஏன்னா இது ஜெட்டா சவுதி அரேபியாவில் வச்சு நடந்தது. வேர்ல்டு ஃபுட் இந்தியா 2025 4th எடிஷன் வந்து எங்கே நடக்குதுங்கன்னா நியூ டெல்லி. இதில் வந்து நியூசிலாண்டு சவுதி அரேபியாவும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் கண்ட்ரியாக கலந்துக்கிடுவாங்க. அடுத்தது ஸ்கீம், நேஷ்னல் ஸ்டேட் ஸ்கீம். இல்லை ஒரு ஸ்கீம் தான் இருக்குது இந்த மாதம். முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா. மகிழானா நமக்கு தெரியும், மகளிர். படித்து வச்சுக்கிடணும். ரோஜ்கார்னா வேலைவாய்ப்பு, யோஜனான திட்டம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டு எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, பெண்கள் தான் ஓட் பேங்க்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அது இதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் பீகார் என்ன பண்ணியிருக்காங்க, பீகாரில் என்னங்கன்னா 18 to 60 வயசு உள்ளவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் கேட்டிங்கன்னா ஒன்லி உமன் தான், பீகார். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போட்டுருவாங்க. எதுக்காண்டி போடுறாங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காண்டி போடுறாங்க. 10,000 மொத்தம் எவ்வளோ, எத்தனை பேருக்கு போடுறாங்கன்னா 75 லட்சம் உமனுக்கு போடுறாங்க. இப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோ செலவாகுதுன்னா 77,500 கோடி செலவாகுது பீகார். இது கேட்கலாம். இந்த எலெக்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் அதை தான் பெருசாக பேசினாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இது நல்லா படிக்கணும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எடிஷனை கூட கேட்குறாங்க. 17th எடிஷன் ஆஃப் மென்ஸ் ஏசியா கிரிக்கெட் கப். யார் வின் பண்ணுறாங்கன்னா இந்தியா வின் பண்ணுறாங்க. அதான் முக்கியம். யாரை தோக்கடிக்காங்கன்னா பாகிஸ்தானை தோக்கடிக்காங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியல். எப்போவுமே கான்ட்ரவர்சியலான நியூஸ் வந்து நல்லா படிக்கணும். இது ஒரு கான்ட்ரவர்சியல். என்ன கான்ட்ரவர்சியல்னு கேட்டிங்கன்னா, அந்த கப்பை வந்து யார் கொடுக்காங்கன்னா பாகிஸ்தான் மினிஸ்டர் கொடுக்காங்க. நம்மளால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 12th மென்ஸ் காக்கி ஆசியா கப் எங்கே வச்சுருங்கன்னா பீகாரில் ராஜ்கிரில் வச்சு நடக்குது. ஏன்னா இந்தியா வந்து சவுத் கொரியாவை 4-1 தோக்கடிக்காங்க. இப்போ வந்து இந்த ஆசியா கப் காக்கி வந்து இது வரைக்கும் நம்ம 4 தடவை வின் பண்ணியிருக்கோம். 2003, 2007, 2017, இப்போ 2025. இப்போ இந்த வின் பண்ணனால அடுத்த வருஷம் நடக்குது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஃபைனல், வேர்ல்டு கப்பு காக்கி வேர்ல்டு கப்பு. அதில் விளையாடுறதுக்கு குவாலிஃபை ஆகிருக்கும். அப்போ வெரி இம்பார்ட்டன்ட்ல. இப்போ குவாலிஃபை 2026. அப்போ 2026 காக்கி வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுதுன்னா பெல்ஜியமும் நெதர்லாண்டும் சேர்ந்து நடத்துகிறாங்க. உமன்ஸ் காக்கி ஆசியா கப் இதில் ஆக்சுவலாக வந்து இந்தியா தோத்துட்டு, அப்போ யார் வின் பண்ணான்னா சைனா தான் வின் பண்ணாங்க. என்ன ஓகே. இந்த கிராண்ட் ஸ்லாம் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. கிராண்ட் ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். அப்போ கிராண்ட் ஸ்லாம்னு பார்க்கும்போது நார்மலாக பார்க்கும்போது வேர்ல்டு மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா ஓப்பன் நடக்கும். ஏன்னா அடுத்தது ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடக்கும். அடுத்தது விம்பிள்டன் ஓப்பன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா US ஓப்பன் நடக்கும். இந்த ஆங்கிளில் நடந்துகிட்டே இருக்கும் டயகனலாக. அப்போ கீழே இருந்து படிக்கணும். கடைசியில் வந்து US ஓப்பன் யார் வின் பண்ணான்னா கார்லஸ் அல்க்ராஸ். எந்த நாட்டுக்காரங்க கேட்பான்? ஸ்பெயின். விம்பிள்டன்
இதில் ஜே சைலண்ட் யானிக் சின்னர் ஏன்னா இட்டாலி. பிரெஞ்சு ஓப்பன் கார்லஸ் அல்கராஸ் ஸ்பெயின். ஆஸ்திரேலியா ஓப்பன் யானிக் சின்னர் இட்டாலி. படித்து வச்சுக்கணும். ரன்னரும் கேட்பான் திடீர்னு. அதேமாதிரி பெண்களுக்கும் படிக்கணும். யூஎஸ் ஓப்பன் இது கிடையாது. யூஎஸ் ஓப்பன் யாருன்னா ஆரியன்னா சபலங்கா பெலராஸ். விம்பிள்டன் இகா ஸ்வியாடாக் போலாண்டு. பிரெஞ்சு ஓப்பன் கோகாகாஃப் யூஎஸ்ஏ. ஆஸ்திரேலியா ஓப்பன் மெடிசன் கீ யூஎஸ்ஏ. இதெல்லாம் பார்த்து கடைசி நேரம் பார்த்துட்டு போயிடணும். அடுத்தது ஃபீடே உமன்ஸ் கிராண்ட் ஸ்விஸ் யாருன்னா வைசாலி. நம்ம இது ரமேஷ் பாபு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அடுத்து காஃபா நேஷன் கப். காஃபாங்கிறது சென்ட்ரல் ஏசியன் ஃபுட்பால் அசோசியேஷன். ஏன்னா இது யார் வின் பண்ணுறா? கோல்டு வின் பண்ணுறான்னா உஸ்பெகிஸ்தான். எங்கே வச்சு நடக்குன்னா தஜிகிஸ்தான். இந்தியா வந்து பிரான்ஸ் வின் பண்ணுது. இப்போ இந்தியா வின் பண்ணலன்னா விட்டுட்டு போயிடலாம். பிரான்ஸ் வின் பண்ண போய் பார்த்துக்கிறோம். இது கேட்பான் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எவர் பை அன் இந்தியன் ஒன் டே கிரிக்கெட். அப்போ இந்தியன் கிரிக்கெட் ஸ்டார் யாருன்னா ஸ்மிருதி மந்தனா. அவங்க தான் அடிச்சிருக்காங்க. 50 பால் அடிச்சிருக்காங்க. என்ன ஒன் டே கிரிக்கெட் யாருக்கு எதிராக அடித்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. என்ன அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட்டு 50 பால். விராட் கோலியே பார்த்தீங்கன்னா 52 பால் தான் அடிச்சிருக்காரு. அடுத்தது இது பரீட்சையில் கேட்டுட்டான். இப்போ நடந்த உங்கள் எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஆனந்தகுமார் வின்ஸ் இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு அட் ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்டு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட்னு வருது பார்த்தீங்கன்னா படிச்சிடணும். இப்போ ஸ்கேட்டிங் பண்ணுறதுல கோல்டு வின் பண்ணியிருக்கேன் ஆனந்தகுமார். அப்புறம் இந்தியா நேஷனல் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஸ்பான்சர் வந்து அப்போலோ டயர் கொடுக்காங்க. அது துலிப் டிராஃபி. இப்போ டிராஃபியே கேட்பான். துலிப் டிராஃபிங்கிறது என்னன்னு கேட்பான். கிரிக்கெட். சந்தோஷ் டிராஃபி என்ன ஃபுட்பால் அந்த மாதிரி கேட்பான். இல்லை யார் வின் பண்ணிக்கான்னா சென்ட்ரல் சோன். யார் வந்து ஆப்பனர்னா சவுத் சோன். இது முக்கியமான அவார்டு. வேலண்டியார் ஏன்னா 2025 யார் கொடுக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க கொடுக்குறாங்க. ஃப்ரான்ஸில் ஃபுட்பால். அப்புறம் ஆஸ்மேன் டெம்பிளி இவருக்கு தான் கொடுக்குறாங்க ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்ன கொடுக்குன்னா ஐட்டானா பொன்மதி. இவங்க 3 தடவை தொடர்ந்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான அவார்டு. பாக்ஸிங் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன் எங்கே நடக்குன்னா லிவர்பூல் இங்கிலாண்டில் வச்சு நடக்குது. இதில் நம்ம ஆளுக்கு 2 கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அதான் முக்கியம். ஃபஸ்ட்டு பிளேஸில் கசகஸ்தான், 2வது உஸ்பெகிஸ்தான், 3வது இந்தியா. நம்ம ஆளுக்கு 2 பேர் கோல்டு. அவங்க பேரை படிச்சுக்கணும். மீனாட்சி கூடா, ஜாஸ்மின் லம்போரியா. நெக்ஸ்ட்டு பிஃபா வேர்ல்டு கப் 2026 நார்த் அமெரிக்காவில் வச்சு நடக்குது. அப்போ நார்த் அமெரிக்கானா என்னன்னு நமக்கு தெரியணும். நார்த் அமெரிக்கானா என்ன வரும்? கனடா, யூஎஸ்ஏ, மெக்சிகோ 3 நாடு சேர்ந்து நடத்துகிறாங்க. ஃபுட்பாலுங்கிறது ஆக்சுவலாக கேமில் பயங்கர நம்ம கொஸ்டின் கேட்குற ஏரியா என்ன கேட்டிங்கன்னா ஒலிம்பிக்கு. 2வது ஃபுட்பாலு. இந்த 3 நாடும் என்ன பண்ணிங்கன்னா அவங்களுடைய மஸ்காட் லட்சணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. யூஎஸ்ஏடைய அந்த சின்ன என்னங்கன்னா கிளச்சு த பால்டு ஈகிள். கனடாவுக்கு என்ன கேட்டால் மேபிள் த மூஸ். மெக்சிகோவுக்கு என்ன சாயுத ஜாக்குவார். ஏன்னா மொத்தத்தில் 3 இடத்துல நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும். அடுத்தது ஏன்னா பிடபிள்யூஎஃப் வேர்ல்டு சாம்பியன் பேட்மிண்டனில் நம்ம என்ன பண்ணிங்கன்னா பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம பேட்மிண்டன் தெரிஞ்சோடனே நம்ம ஒரே ஜோடி தான். சேர்த்து படிச்சிருங்க. சாத்விக் சிராக் 2 சேர்த்து படிங்க. சாத்விக் சிராக்னு படித்து வச்சுக்கிடுங்க. இப்போ வேர்ல்டு இதில் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எங்கே வச்சு நடந்துச்சு பேட்மிண்டன்னா பாரிஸ். வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். ஏன்னா பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் பிராண்ட் அம்பாஸ்டர் கங்கனா ரன் அவுட். பிராண்ட் அம்பாஸ்டர் ஏன்னா நியூ டெல்லியில் வச்சு நடக்குது. இதனுடைய மஸ்காட் என்னங்கன்னா விராஜ்னா என்னன்னா யங் எலிஃபண்ட். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். இது பார்த்து வச்சுக்கிடணும். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இடத்துல பின்தங்கி இருப்போம். இந்தியா பீஸில் பின்னாடி இருப்போம், இன்இக்வாலிட்டியில் பின்னாடி இருப்போம், ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில் பின்னாடி இருப்போம். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தகவல் சொல்கிறீங்களா ப்ரெஸ் ஃப்ரீடமில் ரொம்ப பின்னாடி இருப்போம். இப்போ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இது யார் ரிலீஸ் பண்ணுறேன்னா சிட்னி ஆஸ்திரேலியா பேஸ்டு ஒரு எக்கனாமிக் பீஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய ரேங்க் எவ்வளோ கேட்டிங்கன்னா 115 அவுட் ஆஃப் 163.
163 இது. அந்த 163வது நாடு கடைசி யாருன்னா ரஷ்யா, ஏன்னா வார் அடிக்கிறனால. அப்போ டாப் 3 கண்ட்ரி என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஐஸ்லாண்டு, அயர்லாண்டு செகண்டு, நியூசிலாண்டு 3. ஆசியாவில் ஃபஸ்ட்டு யாருன்னா சிங்கப்பூர், 2வது ஜப்பான், 3வது மலேசியா. இது கேட்டுட்டான் எக்ஸாமில், ஐபிஎஸ்பிஓவில் கேட்டுட்டான். எனக்கு நல்லா படிங்க. ஸ்வாச் வாயு சுர்வேக்ஷான் அப்படின்னா என்ன? கிளீன் ஏர் ப்ரோக்ராம், ஏர் பொல்யூஷன் இல்லாதது. அப்போ இவங்க என்னென்னா 3 கேட்டகரியாக பிரிக்காங்க. 10 லட்சத்துக்கு மேலே 3 to 10 லட்சம், 3 லட்சத்துக்கு கீழேன்னு சொல்லி பிரிக்காங்க. அப்போ அந்த லிஸ்ட்டு யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் மில்லியன் ப்ளஸ் அப்படிங்கிறதுல யார் இருக்காங்கன்னா இந்தூர் வராங்க ஃபஸ்ட்டு. இந்தூர் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. ஏன்னா மில்லியன் ப்ளஸ்னால் 10 லட்சத்துக்கு மேலே. 3 to 10 லட்சம் கேட்டகரியில் அமராவதி வர்றாங்க. ஏன்னா கிளீன் ஏர். 3 லட்சத்துக்கு கீழே யார் வரனா தேவாஸ் வர்றாங்க. ஏன்னா அப்போ கரெக்டாக படிச்சுக்கிடுங்க. இண்டூர், அமராவதி, தேவாஸ். அடுத்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். இன்னோவேஷன் என்ன அர்த்தம்? புதுசாக கண்டுபிடிக்கிறது. இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 38th. ஃபஸ்ட்டு யாருன்னா சுவிட்சர்லாந்து. அடுத்தது NIRF, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இதில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் ஓவராலாக பார்க்கும்போது IIT மெட்ராஸ். தொடர்ந்து 7 முறை இவங்க தான். இதுவும் எக்ஸாமில் கேட்டுட்டான். ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க. பழைய கொஷின், 8 வருஷம் கொஷின் பார்த்தேன். ஆனால் நல்லா உட்காந்து படிங்க. அடுத்தது குளோபல் டிஜிட்டல் நோமட் ரிப்போர்ட். இப்போ வந்து ரிமோட்டாக ஒரு பாலைவனத்தில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு காட்டுக்குள்ளே போய் வேலை பார்க்க ரிமோட்டாக போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்குதா? அதான் டிஜிட்டல். நோமோடுனா நாடோடி. அங்கே உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நெட்வொர்க்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் கிடையாது. எல்லா ஒர்க்லையும் நெட்வொர்க் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டாக இருப்போம். இல்லாதனால இந்தியாவுடைய ரேங்க் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா டிஜிட்டலில் 38வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் யார் இருக்காங்கன்னா ஸ்பெயினில் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவார்டில் தாதா சாஹிப் பால்கே அவார்டு இப்போ நடந்த LIC எக்ஸாமில் கேட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். தாதா சாஹிப் பால்கே அவார்டு யார் கொடுத்தாங்கன்னா மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கொடுத்துருக்காங்க. இப்போ தாதா சாஹிப் பால்கேனா யாருன்னு கேட்டிங்கன்னா 1913 இந்தியாவில் அவர் தான் படம் எடுக்க ராஜா ஹரிச்சந்திரான்னு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா. அதுக்கப்புறம் 1969 இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஈக்குவல் டு நோபல் பிரைஸ்க்கு நோபல் இல்லை, ஆஸ்கார் அவார்டுக்கு. அப்போ இந்த வருஷம் 2023க்கான அவார்டு தான் மோகன்லால் வாங்கியிருக்காரு. அதை 25வது வருஷம் எங்கே வச்சிங்கன்னா நேஷனல் ஃபிலிம்ஃபேர் ஃபெஸ்டிவல் வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் ஏற்கனவே அவர் வாங்கியிருக்காரு. மோகன்லால் பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. இந்தியாவுடைய ஹையஸ்ட் ஹானரரி அவார்டு அவர் தான் சினிமா துறையில். ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஏன்னா 71st நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு. பெஸ்ட் ஆக்டர் லீடிங் ரோல் யார் கொடுக்குறாங்கன்னா 2 பேர் கொடுக்குறாங்க. ஷாருக்கானுக்கும் கொடுக்குறாங்க, விக்ரந்த் மாசைக்கும் கொடுக்குறாங்க. ஷாருக்கானுக்கு ஜவானுங்கிற படத்துலேருந்து கொடுக்குறாங்க. விக்ரந்த் மாசே 12th ஃபெயிலுடைய கதாநாயகன். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யார் கொடுக்கனா ராணி முகர்ஜி. படம் பேர் வந்து மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே. அடுத்தது PV நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு எக்கனாமிக்ஸ்க்கு கொடுக்குறாங்க. யாருன்னா மன்மோகன் சிங். அப்போ நரசிம்மராவுங்கிறது யாருன்னா நம்ம 91 96 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், முக்கியமான பிரைம் மினிஸ்டர். அவருடைய பீரியடில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் தான் மன்மோகன் சிங். ரெண்டுமே பொருளாதார மேதைகள். இந்த 2 பேர் சேர்ந்தா LBGன்னு ஒரு கான்செப்டை 1991 அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தின பிறகு தான் இந்தியா வந்து வறுமையிலேருந்து வெளியே வரவே செஞ்சு. அடுத்த அவார்டு இது கேட்டுட்டான், இருந்தாலும் கேட்பான். அந்த அளவுக்கு முக்கியமான அவார்டு ராமன் மேகசேசே அவார்டு. இது பிலிப்பைன்ஸ் நாட்டு மன்னர் உடைய பெர்த் அனிவர்சரி கொடுப்பாங்க ஆகஸ்ட் 31. ஆக்சுவலாக இப்போ வந்து இதில் வந்து இந்த அவார்டை வந்து இந்தியாவை சார்ந்த ஒரு NGO வாங்கியிருக்குது. அந்த NGO என்னன்னா எஜுகேட் கேர்ள். இதுலேயே மீனிங் இருக்குது, பெண்களுக்கு கல்வி அளித்தல். அப்போ இடையில பார்த்தீங்கன்னா கல்வியை விட்டுருவாங்க பெண்கள். அவங்களெல்லாம் தேடி ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் கல்வி அளிச்சிருக்காங்க. இதோட பவுண்டர் யாருன்னா சஃபினா குஷேன். NGO சேர்ந்த ஃபஸ்ட்டு NGO இந்தியாவில் இதான் ஃபஸ்ட்டு வாங்குறாங்க. மொத்தம் 3 பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாகினோ அலி மாலத்தீவை சேர்ந்தவங்க கொடுத்துருக்காங்க. பிளபினோ ஆண்டோனியா இது அவ்வளோ முக்கியம் கிடையாது, இந்தியாவை சேர்ந்த மட்டும் படிங்க. லதா மங்கேஷ்கர் அவார்டு. லதா மங்கேஷ்கர் யார்? ஒரு சிங்கர். அப்போ சிங்கர்னு சொல்லும்போது ஒரு சிங்கருக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து யார் கொடுக்குறா? சோனு நிகம் மத்திய பிரதேஷ்லேருந்து கொடுப்பாங்க. இந்த லதா மங்கேஷ்கர் அவார்டை யார் கொடுப்பான்னு கேட்பாங்க, மத்திய பிரதேஷ். அடுத்தது 2025 யங் சாம்பியன் ஆஃப் த எர்த் அவார்டு யாருக்குன்னா ஜினாலி மோடி.
மும்பை சேர்ந்தால் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆந்திர பிரதேஷ் ஹஸ் பீன் அவார்டட் பெஸ்ட் ஸ்டேட் அவார்ட் ஃபார் சில்க் டெவலப்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. நேஷனல் அவார்ட் ஃபார் இ கவர்னன்ஸ், இப்போ தான் பார்த்தோம் இ கவர்னன்ஸ் மாநாடு எங்கே நடந்தால் விசாகப்பட்டினம் நடந்துச்சு. அங்கே வந்து கோல்டு மட்டும் படிச்சுக்கிடுங்க. அப்போ வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு கோல்டு, சில்வர், ஜூரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் கோல்டு அவார்டு எந்த கிராமத்துக்கு கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. துளிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. எந்த கிராமங்கன்னா ரோகிணி கிராமம், மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் வாட்டர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா புனே பேஸ்ட் சயின்டிஸ்ட் கிமான்சு குல்கர்னி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ், இது கேட்டான் எக்ஸாமில். மிலிட்ரி எக்ஸசைஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி படிக்கணும்னா, இப்போ வந்து பைலேட்டரலாக இருந்தால் 2 கண்ட்ரி யாருன்னு படிக்கணும், எங்கே வச்சு நடந்ததுன்னு பார்க்கணும். மல்டிலேட்டரலாக இருந்ததுன்னா இந்தியா பங்கு பெற்றிருக்கான்னு பார்க்கணும், எங்கே நடந்ததுன்னு சொல்லி படிக்கணும். இது கேட்டான் எக்ஸசைஸ் சப்பார்ட். ஏன்னா இது வந்து மல்டிலேட்டரல், எங்கே வச்சு நடக்குன்னா ரஷ்யாவில் வச்சு நடக்குது. அப்போ மல்டிலேட்டர்னா 2க்கு மேலே உள்ள கண்ட்ரி பங்கு இருக்கும், இந்தியாவும் பங்கு பெற்றுறது, அவ்வளோதான் ரஷ்யாவில் வச்சு. எக்ஸசைஸ் யூத் அபியஸ், இது பைலேட்ரல். ஏன்னா இந்தியாவும் யூஎஸ்ஏ மட்டும். எங்கே வச்சு நடந்துங்கன்னா அலாஸ்கா. இந்த அலாஸ்காங்கிற இடத்துல வச்சு தான் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் ஒரு மீட்டிங் போட்டாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 15, ஆனால் மீட்டிங் ஃபெயிலியர். எக்ஸசைஸ் மைத்ரி 14th எடிஷன் போட்டிருக்காங்க. இந்தியாவும் தாய்லாண்டும். ஏன்னா எங்கே வச்சு நடத்துகிறாங்கன்னா மேகாலயாவில் வச்சு நடத்துகிறாங்க. எக்ஸசைஸ் பசிபிக் ரீச், ஏன்னா இது வந்து மல்டிலேட்ரல். இந்த மல்டிலேட்டரில் இந்தியாவை சேர்ந்த ஒரு கப்பல் போகுது, ஐஎன்எஸ் நிஸ்தார். எங்கே வச்சு நடக்க? சிங்கப்பூர் வச்சு நடக்கு. எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார், இதுவும் மல்டிலேட்டரல். இது எங்கே வச்சு நடக்குன்னா எஜிப்தில் வச்சு நடக்குது. அடுத்து இந்தியாவுடைய ஆர்மி இன்டகிரேட்டட் ஃபயர் எக்ஸசைஸ் போடுறாங்க, அமோகோபுரி அப்படிங்காங்க. அப்படின்னா இந்தியாவில் ராஜஸ்தானில் பாலைவனத்தில் போய் நம்மளுடைய மிலிட்ரி இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுடைய பீரங்கெல்லாம் கொண்டு போய் அதை வெடிக்க வச்சு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஃபயர், அதான் ராஜஸ்தானில் டெசர்ட். இது முக்கியமானது. அக்னி பிரைம் மிசில், இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ரெயில் பேஸ் மொபைல் லான்ச்சர். ஒரு ட்ரெயினில் மிசிலை ஏற்றிட்டு போய் சோதனை பண்ணியிருக்காங்க. அணுகுண்டையே ஏற்றிட்டு போய் போகலாம். அந்த மிசில் எவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணால் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணும். அந்த டிஸ்டன்ஸும் இம்பார்ட்டன்ட், 2000 கிலோமீட்டர்ஸ். இது கேட்பான் கொஸ்டின்ஸு. அடுத்தது ஐசிஜிஎஸ் அடமியா, த ஃபர்ஸ்ட் ஷிப் அடமியா கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேட்ரோல் வெசல். இந்த பேட்ரோல் வெசலில் ஃபாஸ்டஸ்ட், ஏன்னா அடமியா கிளாஸ் ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். இது எங்கன்னா பாரதீப் போர்ட்டு ஒடிசா. சயின்ஸ் அண்ட் டெக், ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்குன்னு தெரிஞ்சவொடனே நமக்கு 2 தான் முக்கியம், ஐஎஸ்ஆர்ஓவும் டிஆர்டிஓவும் தான் முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா சந்திரயான் 3ங்கிறது நமக்கு பயங்கரமான ஒரு சக்ஸஸ். அதனால தான் இந்த ஆகஸ்ட் 23 அது லேண்ட் ஆன டேயே நான் ஸ்பேஸ் டேன்னு சொல்லி வச்சுருக்கோம். சந்திரயான் 5ங்கிறது இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கோப் அப்படிம்பாங்க, லடாக். இதை வச்சு கொஸ்டின் கேட்டுட்டான். லடாக், ஏன்னா லடாக்ல சோகர் வேலி. கோப்புன்னு என்னென்னா, இப்போ லடாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன, உயரமான இடத்துல இருக்குது, லைட்டிங் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அங்கே வந்து மார்ஸ் செக் பண்ணுறது, பிளானட்டை செக் பண்ணுறது எல்லாமே. அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு பிளானட் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிளானட்டுக்கு இருந்தால் என்ன அட்மாஸ்பியர், என்ன ஒரு நம்ம இது கிடைக்குமோ, ஃபீலிங் கிடைக்குமோ, அதே இது செக் பண்ணுவாங்க. அதான் இதில் கொடுக்காங்க. கோப்புன்னு என்னென்னா ஹியூமன் அவுட்டர் பிளானட் எக்ஸ்ப்ளோரேஷன். ஜூபிட்டர், இப்போ யூரோப்பியன் யூனியனில் ஃபஸ்ட்டு எக்ஸா ஸ்கேல் சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் அதுக்கு பேர் என்ன, ஜூபிட்டர்னு வச்சுருக்காங்க. அதை எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்கன்னா ஜெர்மனியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூரோப்பியன் சிஸ்டம் அச்சீவ் இதை. அந்த அது ஸ்பீடு என்னன்னு கேட்பான். அதுக்கு என்னென்னா குயின்டில்லியன் 10^18, அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் பெர் செகண்ட், குயின்டில்லியன். இதுதான் இது யூரோப்பியன் யூனியனோட பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்து இதுதான் ஃபஸ்ட்டு மேட் சிப்பு, மைக்ரோ சிப்பு, பாரத் 3201, விக்ரம் 3201. இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்காங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரும், அதுக்கப்புறம் ஐஎஸ்ஆர்ஓடைய செமிகண்டக்டர் லேப் சண்டிகார். இது முக்கியமாக கண்டிப்பாக கேட்போம், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது இம்பார்ட்டன்ட் புக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியலான புக்கை வந்து கேட்பாங்க. அப்போ கான்ட்ரவர்சியலான புக்கு என்ன இருக்குன்னா இந்த இருக்கு பாருங்க, அருந்ததி ராய். இவங்க வந்து புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கர் ப்ரைஸ் வந்து எவ்ரி November 10 வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி வந்து புக்கர் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 97 இந்தியாவை சார்ந்தவங்க ஒரு புக்கர் ப்ரைஸை வின் பண்ணாங்க. அவங்க இப்போ ஒரு புக் எழுதியிருக்காங்க, மதர் மேரி கம்ஸ் டு மீ. அந்த புக்குடைய அட்டை பட்டத்தில் ஒரு பெண்ணு சீரட்டு குடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சியல்.
நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க முன்னாள் தலைமை நீதிபதி ஒய் த கான்ஸ்டியூஷன் மேட்டர்னு எழுதுறாங்க, இது கேட்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் ஏன்னா இதை யார் எழுதுறாங்கன்னா கேஜிஎஸ் திலான் கேட்கலாம். சோலா டைகர் அமீஷ் திருப்பதி, வாஜ்பாய் அண்ட் த ஹிந்து ரைட் ஏன்னா அபிஷர் சௌத்ரி, பாரத ரத்னா புபேன் கசாரிகா, அனுராதா சர்மா, டிஃப்ரெண்ட் பட் நோ லெஸ் அனுபம் கர். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கூட ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருந்தாரு. வாஜ்பாய்னா யாருன்னா முன்னாள் பிரைம் மினிஸ்டர் 99ல் இருப்பார். ஆன் த ஹிந்து ரைட்ஸ் பாத் டு பவர் அப்படின்னு புக் எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்கன்னா அபிஷேக் சௌத்ரி. அடுத்து பாரத ரத்னா புபேன் கசாரிகா, யார் எழுதியிருக்காங்கன்னா அனுராதா சர்மா. டிஃப்ரெண்ட் பட் நோ லெஸ் அனுபம் கர். இவர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கூட ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருந்தார். இம்பார்ட்டன்ட் டேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா கண்டிப்பாக டேஸ் கேட்குறான். மொத்தம் 12 மாதம் இருக்குது. டெய்லி நீங்கள் என்ன ஒவ்வொரு மாதமும் எடுத்து மனப்பாடம் பண்ணி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேஸ்க்கு ஒரு ரீசன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறேன், இதான் எர்த்துன்னு வச்சுக்கிடுவோம். எர்த்தில் இது வந்து 0 டிகிரி ஈக்குவேட்டர், இது வந்து பூமி திரேகம்பாங்க, இது 23 டிகிரி நார்த்து. கேன்சர்பாங்க கடகரேகம்பாங்க, இது 23 டிகிரி சவுத்து. கேப்ரிகான்பாங்க மகர ரேகை அப்படிம்பாங்க. சன்ரைஸ் வந்து வெர்டிகலாக விழும் இந்த இடத்துல. இது வந்து மார்ச் 21 வெர்டிகலாக விழும். அப்போ வெர்டிகலாக விழும்போது இரவு பகல் இப்படி இருக்கணும் சமமாக இருக்கும். அதுக்கப்புறம் சன்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும் ஜூன் 21. டிராஃபிக் ஆஃப் கேன்சரில் வெர்டிகலாக விழும். அடுத்தாப்புல இங்கே வரும் செப்டம்பர் 23 ஈக்குவேட்டரில் வெர்டிகலாக விழுவும். அப்போ ஈக்குனக்ஸ் டே அப்படிம்பாங்க. திரும்ப கேப்ரிகானுக்கு வரும் டிசம்பர் 21, 22ல் இங்கே வெர்டிகலாக விழும். திரும்ப இங்கே வரும். இப்படி ரொட்டேஷன் ஆகுதுன்னு வச்சுருந்தோம்னா இந்த ஜூன் 21 தான் நம்ம யோகா டேன்னு வைக்கும். அந்த சூரியனுடைய கதிர் திரும்புறது தான் யோகா டேன்னு சொல்லி 2014 செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி டிசம்பர் 21 தான் இப்போ போன வருஷம் 2021 மெடிடேஷன் டேன்னு சொல்லி வைக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசன் இருக்கும், அதை வச்சு படிக்கணும். இப்போ இதெல்லாம் டிஃபால்ட்டாக பழைய டே தான் படிச்சிடணும். செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே, லிட்ரஸி டே செப்டம்பர் 8, ஹிந்தி திவாஸ் 14 செப்டம்பர், இன்ஜினியர் டே. இந்த விஸ்வேஸ்வரையான்னு ஒரு இன்ஜினியர் இருப்பார், அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம கொண்டாடுவாங்க. தீமையும் படிச்சிடணும். தீமை தான் கேட்குறான், ஒரு டேட்டை கூட தீமை தான் கேட்குறான். அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஃபார் டெமோக்ரஸி செப்டம்பர் 16, ஓல்டு ஓசோன் டே, இது முக்கியம். அதில் முக்கியம் எதுன்னு சொல்லி எடுத்து படிக்கணும். இந்த இதில் முக்கியம்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டே கொண்டு வருவாங்க. இப்போ போன வருஷம் ஸ்பேஸ் டே கொண்டு வந்தாங்க. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா டே, இது புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா செப்டம்பர் 23 இதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபிக்ஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இது கேட்பாங்க. வேர்ல்டு மாரிடைம் டே செப்டம்பர் 25, வேர்ல்டு டூரிசம் டே செப்டம்பர் 27, இதெல்லாம் படிச்சிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிச்சூரிஸில் பார்த்தீங்கன்னா யாரை படிக்கணும்னு கேட்டிங்கன்னா முக்கியமான கலைத்துறையில் உள்ளவங்க இறந்துட்டா படிக்கணும். ஆக்சிடென்ட் டெத் இருந்தால் படிக்கணும், நார்மல் டெத்து படிக்கக்கூடாது. அப்போ கிளாசிக்கல் சிங்கர் பண்டிட், கிளாசிக்கல் சிங்கர் சானுலா மிஸ்ரா இவங்க இறந்துட்டாங்க என்ன. அப்போ இவங்க என்னென்னா வோக்கலிஸ்ட். அடுத்தது ரைட்டர், கன்னடா ரைட்டர், இது கேட்கலாம், பைரப்பா, இவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு சாரதா கோப்மன், கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம், இறந்துட்டாங்க. மேகாலயுடைய சீஃப் மினிஸ்டர் டிடி லபாங் இறந்துட்டாரு, இது கேட்கல, இது கான்ட்ரவர்சியல் படிக்கணும். சுபின் கார்க், இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஸ்ஸாமில் ஒரு பெரிய சிங்கர். இவர் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கில் ஸ்கூபா டைவ் அடிக்கும்போது இறந்துட்டார். அது ஒரு கான்ட்ரவர்சியல் ஆச்சு. இப்போ இவர் இறந்த இடத்தையே இவர் பேரே அங்கே வச்சுட்டாங்க இந்த லேக்குக்கு. அதனால இது ஒரு முக்கியமானது. அப்போ வந்து ஒரு அஸ்ஸாமீஸ் சிங்கர். ஏன்னா இவர் எங்கே வச்சு இறக்குறாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூபா டைவ் சிங்கப்பூரில் வச்சு இறக்குறாரு. நெக்ஸ்ட்டு பெஸ்டிவலுங்கிறது பார்த்துக்கிறோம். ஏன்னா கத்தை சில்லி பெஸ்டிவல் மணிப்பூர், ஓணம் கேரளா, மேலபாட் ஜம்மு காஷ்மீர். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்னு வந்தால் படிச்சிடணும். சன்ரைஸ் ஃபெஸ்டிவல் அருணாச்சல் அப்படிம்பாங்க. அருணானா சூரியன், சல்னா சல்சல் கிளம்பு, சூரியன் உதிக்கும் மாநிலம், அதை தான் கொடுக்குறான். சன்ரைஸ் அந்த பேரு காரணமே அதான். ஃபர்ஸ்ட் டைம் நடத்துகிறாங்க டோங் வில்லேஜ், அருணாச்சல் பிரதேசில் டோங் வில்லேஜில் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மிஸ்லனஸ் தர்மா டால்ங்கிறது என்னன்னா
செகண்ட் வேர்ல்டு வார் 1939-45 நடந்துச்சு. வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஜப்பான் கம்பீரமாக எந்திரிச்சு நிற்காங்க. அப்போ அவங்களுடைய கடின உழைப்பு விடாமுயற்சி. அப்போ வந்து அவங்க என்ன செய்றாங்கன்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா கன்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் ஜப்பானுக்கு போனாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஜப்பான்ல இருந்து என்ன செய்றாங்கன்னா, இந்த ஒரு பொம்மையை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பொம்மை என்னங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர், ஜப்பானீஸ் கல்ச்சர். அது என்ன சொல்லுது, அந்த பொம்மையுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா, குட் லக் இருக்கும், பெர்சவரன்ஸ் விடாமுயற்சி. இந்த பேரன் ஐலாண்டு இப்போ ரீசெண்டாக இருந்த எல்ஐசியில் கேட்டான். அப்போ பேரன் ஐலாண்ட்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 ஒல்கானா தான் இருக்கு. ஒன்று நர்கோண்டான்பாங்க, இன்னொன்று பேரன்பாங்க. நர்கோண்டாங்கிறது இறந்து போனது, எக்ஸ்டிங்க்ட் வல்கோனா. பேரன்ங்கிறது ஆக்டிவ் வல்கோனா, பிஏ அப்படின்னு வச்சுக்கிடணும், பிஏ படிக்கான்னு வச்சுக்கிடணும். இந்த ஆக்டிவ் வல்கோனா ஒரு குறிப்பிட்ட இயரில் என்னன்னா அப்பப்போ வெடிக்கும். இந்த வருஷம் வெடிச்சிருக்கு, அதனால கேட்குறான். அப்போ இந்த வருஷம் நமக்கு 2025 வெடிச்சிருக்கு. இது எங்கே இருக்குன்னா அந்தமான்ல இருக்கு. அடுத்தது லடாக்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. என்ன, லடாக்ல ஒரு ப்ரொட்டஸ்ட். அந்த ப்ரொட்டஸ்ட் தலைமை தாங்கி நடந்தது சோனம் வாங்சுக், ஒரு முக்கியமான ஒரு கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ்ட். ஆனால் அவரை பிடிச்சி இப்போ ஜோத்பூர் ஜெயிலில் தூக்கி போட்டு வச்சிருக்காங்க, என்ஐ ஆக்டில் பிடிச்சி உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எங்களை வந்து 6வது அட்டவணையில் இணைச்சிருங்க அப்படிங்காங்க. மொத்தம் 12 அட்டவணை இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அதை கூட இப்போ எல்ஐசியில் கேட்டிருக்கான். 6வது அட்டவணையில் என்னென்ன மாநிலங்கள் இருக்குன்னா, மொத்தம் 4 மாநிலம் இருக்கு. ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லி வச்சுக்கிடணும். அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இந்த 4 மாநிலத்தில் ஒரு 10 அட்டானமஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, 10 டிஸ்ட்ரிக்ட். அந்த 6வது ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க, 6வது அட்டவணையில் அதை இணைச்சிட்டாங்கன்னா, அந்த ஷெட்யூல் அந்த ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பவர்ஃபுல்லாக அங்கே உள்ள அட்டானமஸ் தான் இருக்கும். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, 6 ஷெட்யூல் வேணும், வேலை வாய்ப்பு ஃபுல்லாக எங்களுக்கு தான் வேணும், மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. அடுத்து அகமது நகர் ரயில்வே ஸ்டேஷன் பேரை மாற்றிருக்காங்க, அகில்யா நகர். அடுத்தது லாரி எலிசன். இவர் எலான் மாஸ்க் தான் வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தார். இப்போ லாரி எலிசன் இவர் வந்து ஆரக்காலுடைய கோ பவுண்டர். ஜிஎஸ்டி கவுன்சில் கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா 56வது கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, மொதல் 5%, 12%, 18%, 28% இருந்துச்சு. இப்போ என்னென்னா 28 தூக்கிட்டாங்க, 12 தூக்கிட்டாங்க. இப்போ 5%, 18%, அதான் இதில் கொடுக்குறான். இது போக 40% ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, சின் டேக்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. சின் டேக்ஸ்னா, சின்னுனா பாவம், பாவத்துக்கு வரி போட முடியாது. போதைப் பொருளுக்கு 40% வரியை கொண்டு வர்றாங்க. அடுத்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட், என்ன ரெட் காரிடர் அப்படிம்பாங்க. இது கேட்கலாம், ரெட் காரிடர். சத்தீஸ்கர் அதான் கொடுக்குறான். தெலுங்கானா பார்டரில் பார்த்தீங்கன்னா நக்சலைட் அதிகமாக இருப்பாங்க, அதான் ரெட் காரிடர். அவங்க நிறைய பேர் இப்போ சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய முயற்சியில் நிறைய பேர் சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் போட்டிருக்காங்க, ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன் தான் நமக்கு என்ன பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா MiG-21, இது ஒரு ஏர்கிராஃப்ட். இது வந்து யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து வாங்கினோம். கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த ஏர்கிராஃப்டை பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ என்ன டீகமிஷன் பண்ணிட்டோம். இந்த வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக லாஞ்சுன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டெஃபென்ஸில் யூஸ் பண்ணும்போது லான்ச் பண்ணுறாங்கன்னா கமிஷன் பண்ணுறாங்கன்னு போட்டிருப்பாங்க. டீகமிஷனை வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ செப்டம்பர் 26, 2025 நம்ம என்ன பண்ணோம்னா வித்ட்ரா பண்ணிட்டோம். அப்போ இதனுடைய PDF கீழே அட்டாச் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு ஆட்டம் எடுத்து மொத்தமே 4 மாதம் படிக்க போகிறோம். ஒரு 1 hour உட்காந்து படிச்சுன்னா முடிச்சிடலாம். சிம்பிளாக 50% மார்க் எடுத்துக்கலாம். பழைய கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். பழைய கொஸ்டின் அனலைஸ் பண்ணால் என்ன கேட்பான்னு தெரியும். படித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகலாம். 2வது ஒரு கொஸ்டினை வாசிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். ஓரளவு படிச்சுட்டு அது கேட்கலனாலும் பரவாயில்ல, படிச்சுட்டு போனோம்னு வச்சுக்கலாம், அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தைரியமே உங்களை லீட் பண்ணி நிறைய கொஸ்டினை வாசிக்க வைக்கும். வாசிக்கும்போது நிறைய ரைட் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை போட்டுட்டு ஓரளவுக்கு எலிமினேஷன் பண்ணணும். 4 ஆப்ஷன் இருந்தால் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு திஸ் ஆர் தட்னு வரும், அதையும் செலக்ட் பண்ணி போடணும். தேங்க்யூ.